உங்களுடைய இந்த கனவில்லத்தை வந்து நாங்கள் நினைவாக்குறதுக்கு வந்துட்டு தற்சமயம் வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எறும்பு சேகரித்த மாதிரி வந்து இப்போ வந்து சரியான முன்னேற்றம் நாங்கள் எல்லாம் படியனில் தானே அதுவும் எல்லாம் வந்து காலையில் ஒழுங்குனாலே நம்மளாம் வந்து ஒழுங்குனா வந்து உண்மையிலே ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நிறைய வேலையெல்லாம் செய்யும். அந்த உடுப்பெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாலும் வெற்றி குளவில் நாங்கள் அவரை என்ன மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்றத இந்த கதையை கிட்ட நித்திரமை நடிப்பரை தான் பார்த்தேன். சரி ஓகே. கொடியை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இவன் வடிவாக காட்டுறான் ஊட்ட வழியாக பெண்ணுக்கு தெரியக்கூடிய கொடி வந்து கிட்ட கொண்டு வர அனு வந்து வசந்த அடிச்சு கலைச்சிட்டு தெரியும். இல்லை மோதம் ஒளிம்பிட்டான்ப்பா. எல்லாத்தையும் குழப்பறாண்டே போகிறேன். நாங்கள் எங்கே படுக்கிறாங்க அப்படின்றத காட்டுறோம். இது வந்து நான் படுப்பேன் சரி தானே. அக்கினி வந்து எங்கே படுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த இடையில விடிஞ்சு பார்க்கக்குள்ள வந்து பார்த்தா அக்கினி அவடத்தை கிடப்பான். அந்த சோஃபா காட்டு அவடத்தில் கிடப்பான். நான் இப்படி படுக்கிறேன்னா இப்படி படுப்பேன். நாங்கள் வந்து 3 பேரும் இதில் பயங்கர குளப்படியாக வந்து படுப்போம். நான் நினைக்கிறேன் ஒழுங்கு மட்டும் ஒரு சிலர் தர மாட்டாங்க இதுக்குள்ளே. எக்ஸ்ட்ராவாக வந்து எங்களுடைய அந்த வெற்றிக்குள் அண்ணா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய கலைப்புகள் இருக்கும். அப்போ சில வேலை ஒரு வெற்றில வாக்கு போடுற பழக்கம் இருக்கலாம். சில வேலை வந்துட்டு ஒரு ஒன்றை பாதி இரவில் விட்டு போட்டு நைஸாக படுக்கிற ஒரு ஆளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைகளாக கிடக்கு. உண்மையில் நான் இங்கே வேலைக்கு வந்த ஆகலமா இருக்கல சவரமாக தான் இங்கே பார்த்துக்கேன். நாங்கள் இல்லாத டைமில் காய்ச்சி அம்மா கதை எடுத்திருப்பா. அதால் ஆள்கிட்ட பழக்கங்களை மறைஞ்சபடியே அம்மாவுக்கு வந்து சரியான விருப்பம். சொல்லணுமுண்டா இப்போ எங்களை மனுஷனாக மதிக்கிறா இல்லையா. நான் கூட தங்கு வேலைக்கு போனேன் சரியா, மன்னாரில் சரியா. எங்கே கிடந்தது ஒரு 10 கிலோ ஒரு காட்டு கூடுறாப்பா. பிடியலுமினா காலக்கடன் கழிச்சு போட்டு கழுவுறதுக்கு தண்ணி இல்லையே. அப்போ நான் கேட்குறேன், அண்ணன் எங்கே என்ன கழுவுறேன்டா பெப்சி போத்தில் சாராடாப்பா கொண்டு போண்டு. இனி பெப்சி போத்தில் கொண்டு போனாலும் போய் இருக்கிறதுக்கும் டொய்லெட் இல்லையடாப்பா. போய் வலி ப்ரே பண்ணிட்டு படுங்கோ. நாங்களும் இனி போயிட்டு ப்ரே பண்ணத்தான். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். இன்றைக்கு வந்து வளமையாக என்ன சொல்கிறேன், வளமையாக காருக்குள்ளே இருந்து கதைப்போம். இன்றைய தினம் வந்து எஸ்கே விளாக்குள்ளே வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா விளங்கியிருக்கும். எங்களுக்கு வந்து வெளியில் ஒரு இடமும் போய்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் எங்களோட வீட்டை வந்து வேலை நடந்ததால். அதால் வந்து என்ன ஒரு வீடியோ செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. என்னென்னு சொன்னால் இப்போ வேலையெல்லாம் நடக்குது தானே, வீட்டு வேலைகள் அப்படி இப்படிலாம் நடக்கிறதால வந்து எங்களோட வீட்டை காட்டியும் நிறைய நாள் உள்ளுக்கு எங்களோட ஹோம் டூரெல்லாம் முதல் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முதல். எங்களோட அந்த நைட் லைஃப் எல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து எங்களோட சேர்ந்து வந்து வெற்றிக்குழுவில் இருந்தும் ஒரு அண்ணா வந்து எங்களோட வந்து நிற்கிறார். அப்போ அவர் நிற்கிறதால வந்து இப்போ கொஞ்சம் எங்களோட வீடுகள் கொஞ்சம் ஒரு கலகலப்பாக சலசலப்பாக அதை விட வீடு எல்லாம் வந்து ஒரு நீட்டாக இருக்குன்னு சொல்லவும் இதாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து சரியான முன்னேற்றம் நாங்கள் இப்போ எல்லாம் படியனில் தானே இதில் இளம் படியனில் தானே. இப்போ அதால் கொஞ்சமாவது ஒரு நீட்டாக ஒரு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதுவும் எல்லாம் வந்து காலையில் ஒழுங்குனாலே நம்மளாம் வந்து ஒழுங்குனாவும் வந்து உண்மையிலே ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நிறைய வேலையெல்லாம் செய்யும். அந்த உடுப்பெல்லாம் சரி இதை குடிங்க. அப்போ அப்படி இந்த உடுப்புலாம் சரியா நம்ம அந்த கொடியெல்லாம் கிடக்க விட மாட்டான். இப்பயுமே கூட வீடியோ ஒன்று செய்ய அப்புறம் சொல்ல அந்த வீட்டை அந்த கொடியில் ஆடுற உடுப்பை கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் நீட் பண்ணி விடாண்டோல பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு மூடுவேன் ஏன்னா அப்படி வந்து மேலே வந்து அப்படி ஒரு நீட்டான இது. அப்போ நிறைய நாளைக்கு அப்புறம் எங்களோட ஒரு வீட்டு ஹோம் டூரை வந்து பார்க்குறதா இன்றைய வீடியோவாக இருக்க போகுது. என்னண்ணா முக்கியமாக வந்து இப்போ நாங்கள் ஆனால் பொடியன் கைகப்பால் ஆகிட்டேன். அது பிடிச்சிட்டான்.
என்னென்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் வந்து இந்த நைட் டைமில் இந்த வீடியோ செய்கிறதுக்கான ரீசன் தம்பி சொல்லி இப்போ வந்து வெளியில் போகல. அண்ட் வந்து ஒரு குட் ஐடியா எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்கள்ட ஒரு கனவில்லம் வந்துட்டு இப்போ தயாராகி கொண்டிருக்குது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வீதம் தாண்டி போகுது. இன்னும் 60 விதமான வேலைகள் இருக்குது. அதுதான் வந்துட்டு ஃபினிஷிங் டேம் வந்து உண்மையிலேயே பயங்கரமான செலவு அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கக்கூடிய வேலை. ஸோ இப்படியான டைமில் எங்களுடைய இந்த கனவில்லத்தை வந்து நாங்கள் நினைவாக்குறதுக்கு வந்துட்டு தற்சமயம் வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பம். சரி தானே? அதாவது வந்துட்டு இப்போ நார்மலாக வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கக்குள்ளே தெரியும் வந்துட்டு இப்போ சாதாரணமான ஒரு வீடுன்னு சொன்னால் பரவாயில்ல, உண்மையிலே வந்துட்டு இதோட ஒப்பிடும்போது இதோட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடு அந்த வீட்டு வேலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறையவே வந்து இப்போ திங்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ கல்லாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், வயராக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு பலகை அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றி சூழல் எல்லாமே வந்து பயங்கர கஞ்சல், தூசு துணிக்கைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஸோ இதுகளை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நாங்கள் எங்களோட வேலையையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்து எங்களோட வீட்லேயுமே இருக்கக்கூடியது வந்து அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களால வந்துட்டு அவங்களோட வயசுக்கு சாதாரணமாக அம்மாவால் கிச்சனை மட்டும்தான் க்ளீன் பண்ணி நார்மலாக சமைச்சு எங்களுக்கு சாப்பாடு தர முடியும். அண்ட் வந்துட்டு நாங்கள் இல்லாத டைமில் வந்துட்டு வீட்டை நார்மலாக கூட்டி விடுவாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அம்மாவால் எதுவுமே செய்ய முடியாது. அண்ட் வந்துட்டு இப்போ ஆம்பளை பிள்ளைலாம் நாங்களுமே வந்துட்டு எளிமையாக நான் செய்யலாம் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் நாங்கள் வந்துட்டு வெளியில் போனால் வர வந்துட்டு லேட் ஆகும். அண்ட் வந்துட்டு தூங்க வந்துட்டு லேட் ஆகிறதால ஏர்லி மார்னிங் வந்துட்டு எழும்ப இல்லாது. ஸோ வந்து 9-10 மணிக்கு எழும்பினா அதுக்கு பிறகு நாங்களுமே சேர்ந்து வந்து வேலையில் ஈடுபடுறதால உண்மையிலே வந்து எங்களாலேயும் வந்து நிறைய காரியங்களை செஞ்சு கொள்ள முடியாது. சரி தானே? ஸோ வந்து நிறைய தியாகங்களை செஞ்சு தான் வந்து இந்த ஒரு வீட்டை நாங்கள் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து அந்த வீட்டை நாங்கள் நிறைவு செய்கிறக்காண்டி இப்போ தற்சமயம் நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ட் வந்துட்டு எங்களோட வீட்டில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். உண்மையிலேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்து நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்து பொய்ன்னு தான் நினைப்பீங்க. உண்மையிலே வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்களோட கார் கூட வந்து நாங்கள் முழுக்க எங்களுடைய யூடியூப் வருமானத்தின் மூலமாக தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு கூட வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவனே வந்து ஒரு கார் வாங்கிடலாம் இருக்கான், நீ வாங்கினியாடா அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஈவன் இந்த வீடு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எறும்பு சேகரித்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நான் வந்து பட்டு வந்த, அதாவது நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து கரடு முரடான. ஸோ வந்து நான் அந்த மாதிரி பாதைகளில் இருந்து வந்ததால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நான் எதையுமே விட்டுட மாட்டோம். வந்து இப்போ நார்மலாக வந்துட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஆள் வந்துட்டு சடனாக வந்து ஒரு கொஞ்சம் காசை வந்து காண்றார், இல்லாட்டி ஒரு திடீரென்று ஒரு பணக்காரன் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் சம்டைம் வந்து அவர் ஒரு கெட்ட வழியால் போயிட்டு வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாங்கள் வந்து கடந்து வந்த பாதை வந்து மிகவுமே கரடுமுரடாக இருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு நாளுமே வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போக மாட்டோம். ஸோ நாங்களும் நல்லா வரணும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா வரணும் அப்படின்றத நாங்கள் எப்பயுமே யோசிப்போம். அப்போ உண்மையிலேயே வந்து இந்த வீட்டை கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரிக்கிற எங்களுடைய அந்த வருமானத்துலேருந்து தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். பைய இன்னும் தெரியலை வந்து இன்னும் எவ்வளோ மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வார வருஷத்துக்குள்ளே இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து தெரியும். இனி வார வருஷமாயினா எங்களுக்குமே வந்துட்டு 30 ஆயிரம் வந்து 29 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆயினா வந்து தெரியும் தானே. அப்போ அதுக்கு பிறகு சடங்குகள் சம்பிரதாயங்களும் அது அது பெரிய சொல்லப்போ அடுக்கிறார்கள் எல்லாம் கல்யாணம் இப்போ கல்யாணம் பண்ணு கேட்டு பெரிய ஒரு இதாக இருக்கு. அதுகளையும் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறபடியே அப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டை முடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் நாங்கள் இன்றைக்கு வெளியில் போகையில் உண்மையிலேயே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து கான்க்ரீட் போடுறாங்க. உடம்பெல்லாம் சரியான டயர்ட். ஸோ வந்து நாங்கள் எடுத்து அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு நாங்கள் ஈஸியாக படுத்துடலாம். ஆனால் இப்போ
இப்போ இந்த 9 மணிக்கு இந்த வீடியோவை நாங்கள் கதைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் காரணம் ஏன் ஒரு வீடியோவை நாங்கள் ஒரு நாளைக்கு பதிவு செய்யாமல் விடுவாங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் இருக்காங்க, எங்களுடைய உறவுகள் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க வந்து ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொன்னாலுமே எங்களுக்கு தூக்கம் வராது கிருஷ்ணா, உங்களை வீடியோ பார்க்குறக்காண்டி நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களும் வெயிட் பண்ணுறதுக்கு இருக்கும்போது வந்து நாங்கள் ஏன் அந்த ஒரு சான்ஸை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு லேபர் எடுத்துக்கொண்டா 7 நாளும் வேலைக்கு போனால் தான் அவன் வீட்டில் வந்து அடுப்பெரியும். அதே மாதிரி தான் வந்து நாங்களுமே 7 நாளுமே வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். வந்து என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து தெரியும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் தான். யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு வருமானம்னு சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும்தான். அப்போ ஏன் நாங்கள் ஒரு வீடியோ போடாமல் விடுறதால அதால் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் வருமானத்தை இருந்தாலும் இழப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நாங்கள் வந்து இந்த டைமில் நாங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கோம். அண்ட் வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டை ஒப்பேற்றுறக்காண்டி தற்சமயம் என்ன கஷ்டங்களை எல்லாம் வந்து படுதம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆறுதலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரி தானே. இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். இந்த வீடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஹோம் டூர் போட்டு காட்டியிருப்பேன். ஒரு வேளை யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இது புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யார் என்னதான் சொன்னாலும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து போய்கொண்டே இருங்க, வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் உண்மை. ஏன்னு சொன்னால் யார் தான் என்னத்தை சொன்னாலும் தம்பியாக்களுக்கும் தெரியும், என்னோடய பர்சனலாக பழகிறவங்களுக்கும் தெரியும் வந்து எங்களுக்கான ஒரு வருமானம்னு சொன்னால் இந்த ஒரு யூடியூப் வருமானம் தான். அதால் தான் நாங்கள் எதுவுமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் முயன்றால் உங்களாலேயும் மேலும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு அப்படியே உள்ளுக்கு போகலாம் சரி. உள்ளுக்கு போகும்போதே வந்து நாங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு காட்டிக்கொண்டு போவோம். அட்வான்ஸாக சொல்லிக்கொள்கிறோம் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்குமேண்டா. நாங்கள் வந்து நானும் கவிதாசும் அக்கினியும் அம்மாவும் தான் வந்து இந்த வீட்டில் இவ்வளோ நாளும் இருந்தாங்க. இப்போ ஒரு அண்ணா வந்து அடிஷ்னலாக வந்திருக்க தம்பி சொன்ன மாதிரிக்கு உண்மையிலே வந்து அவரை நாங்கள் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாலும் பற்றி கொள்ளல, நாங்கள் அவரை என்ன மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறத விட அவரே சொல்லிக்கொள்வார். அண்ட் வந்து நாங்களும் சொல்கிறோம் சரி தானே. ஸோ அந்த மாதிரிக்கு நாங்கள் இப்போ வந்துட்டு உள்ளுக்கு போவோம் சரியா. இந்த கதையை கிட்ட நித்திரமாய் நடிப்பேர் தான் பார்த்தேன். சரி ஓகே ஓகே ஓகே. அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு உள்ளே போவோம் சரி தானே. போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து ஏன் அங்கே போவோம். அது அந்த விடத்தை ஒட்டரை அடிச்சிக்கண்ணா அதனால் தள்ளி அங்கால போனது பிறகு வீடியோ லைட்டை போடுவோம். ஏன்ட்டு இஞ்சார ஒட்டரை அடிச்சிருக்கு வீடியோவில் தெரிஞ்சிருமல்லோ. ஒட்டரையா ஒட்டரண்டா அந்த என்ன சொல்கிறேன் இங்கே இங்கே என்ன சொல்கிறேன். இல்லை இல்லை டே இந்த லைட்டையும் போடுறா. அதுவும் இல்லை அது நான் ஜோக்குக்காக சொன்னா நீங்க சீரியஸ் அடுத்து அதான் விஷயம். ஒன்று சிலந்தி ஊத்தியா இருக்குன்றியாடா இந்த அருகி அடே நாங்கள் இப்போ காட்டுறதே வந்து என்ன சொல்கிறது வந்து சரி நத்திங். அது என்னதான் அது பிரச்சனையாக இருந்தாலுமே பரவாயில்லைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறனாங்க தான் பிறகு நல்லாவும் இருக்க போகிறோம். இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் சரியான கஷ்டத்தில் நாங்கள் வறுமையில் வாடும்போது பார்த்து சிரித்தவங்க நாளைக்கு நாங்கள் நல்லா வந்தால் பார்த்து புறாங்கப்பட போகிறாங்க. ஸோ அந்த வகையில் இதுகளை நாங்கள் காட்டுறதுல பக்கப்படையில். ஸோ இந்த சோஃபா ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து 2022 இந்த பர்த்டேக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து இந்த சோஃபாவுமே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வயரிங் செட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வீட்டுக்கான கீழ்த்தளத்துக்கான வயரிங் இழுத்து அதில் மிச்சம் வந்து வச்சுருக்கோம். மேலுக்கு வந்துட்டு இதை நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்வோம் சரி தானே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அப்படியே உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த கதிரையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த இது வந்து இன்றைக்கு போட்டதால் நடந்த இந்த கான்கிரீட்டில் கொஞ்சம் வந்துட்டு படிவுகள் வந்திருக்கு. அதை நாங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். சிலது க்ளீன் பண்ணாலுமே வந்து போகாது. ஈவன் வெளியிலேருந்து வர்றவங்க கூட வரும்போது நாங்கள் சம்டைமில் கதிரை இல்லாமல் இதுகளை தான் நாங்கள் கொடுப்போம். என்னென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் வந்துட்டு புதுசாக கதிரை வாங்கி வச்சாலுமே கூட வந்து இங்கே சரியான முறையில் பராமரிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அந்த மாதிரி போயிடும். ஸோ இதில் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க என்னடா இருந்து போனவங்க வீடியோ பார்த்து சிரிப்பாங்க. நான் வர முதலே சொல்லிடுவோம் இப்படி வந்து வேலை நடக்கிறதால இப்படி பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க தான் பண்ணுவோம்டா, அது பிரச்சனை இல்லை தம்பின்றது அவங்களே வந்து இருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் என்னையா நாங்கள் ஏதோ அங்கே பிறந்து வளர்ந்தாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு போதும். ஸோ இப்போ எங்கள்ட மெயின் ஹோலுக்குள்ளே வந்து போவோம் சரி தானே. போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய இந்த கொடியை பார்த்தா நீ என்ன வலிக்கிறவா டாடி. இப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடியை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இவன் வடிவாக காட்டுறான் ஊட்ட வாழியாடுறான்.
நான் போய் அடிக்க மாட்டேன். நீங்கள் நடிக்க சொன்னால் நான் நடிக்க மாட்டேன். அப்போ உண்மையாக சொல்லணும்னா இந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, என்னடா இதை எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இப்போ என்ன பெரிய மாளிகையில் இருந்தால் மட்டும்தான் நீட்டாக இருக்கலாமா, இந்த வீட்டில் இருக்கலாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கேலும் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் ஒர்க் வந்துட்டு போய் கொண்டு இருக்கிறதால உண்மையிலேயே இப்போ எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் வந்து எவ்வளோ தூரம் ப்ரெஷர். நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணித்தியாலம் ஒரு 4 மணித்தியாலம் தான் நான் நினைக்கிறேன் வந்து நாங்கள் நிறுத்த கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த கொடியின் விளக்கத்தையுமே வந்து சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக நாங்கள் அக்கினிக்கு கொடுத்துருக்கோம். சரிதானே? இப்போ இது வந்து அக்கினின்ற கொடி. சம்டைம் வந்து நாங்களுமே கொஞ்சம் பிஸியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கலட்டி இதெல்லாம் வந்து போடுவோம். அது பிறகு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறும். சரிதானே? ஸோ அந்த வகையில் இந்த பின்னுக்கு தெரியக்கூடிய கொடி வந்து கிட்ட கொண்டு வராடி இந்த பின்னுக்கு தெரியக்கூடிய அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் அந்த செட்டும் வந்து ரெண்டும் வந்து எப்படின்னு சொன்னால் இதில் வந்து நான் துவச்சி போட்டோ எடுப்பை வந்துட்டு போடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்டோ எடுப்பை வந்து போடுவேன். சரிதானே? அப்போ இங்கே இருந்து அப்படியே ஓஷுக்கு போயிட்டு ஓஷாவில் வந்து அப்படியே அங்கே வரும். சரிதானே? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாசுறது. சரிதானே? கவிதாசன் சின்ன ஒரு பயத்தோட தட்டி காட்டுறான் அப்படி. இல்லை இதில் இந்தியாவில் இந்த இவ்வளோ வண்டை இது வந்து ஃபோட்டோ எடுப்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அது கவிதாஸ்ட ஒரு ஏரியா. சரிதானே? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோஃபாவில் தான் நாங்கள் ஈவன் போன முறை அந்த நைட் லைஃப் எடுக்கக்குள்ள கூட வந்து நாங்கள் இதில் தான் சும்மா நைட் டைமில் இருப்போம். முந்தி வந்து நாங்கள் இருந்தாங்க. கூடுதலாக இப்போ இந்த சோஃபாவை யூஸ் பண்ணுறது யார் சொல்லலாம், ஃபுல்லாக கை விட்டாச்சு. நாங்கள் விட்டுட்டோம் கையை. அக்கினி மட்டும்தான். ஈவன் வந்து பகல்லையா இருக்கட்டும் இரவுலையா இருக்கட்டும் அக்கினி இந்த சோஃபாவில் இந்த ஃபேன் அப்படியே போட்டுட்டு வந்துருந்து கோல் காய்ச்சிட்டே இருப்பாம். அந்த அது சொல்லி அதை விடுவோம் நாங்கள். சரிதானே? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சோஃபா வந்து நாங்கள் அக்கினிக்காண்டி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இதுவுமே வந்து இது வந்து கவிதாஸ்ட தானே ஆள் தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறேன். சரிதானே? அண்ட் வந்து அடிஷனலாக அனுவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு வந்து வசந்த அடித்து கலைச்சிட்டு உங்களுக்கு தெரியும். இல்லை ப்ரோ சேர்ந்துட்டியல என்ன அரே சாரி அதை மறந்துட்டேன் பரடி சரி அதை பற்றி அடே. அப்போ அனுவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி வசந்த் வந்து இப்போ கொழும்பு போனதால அப்போ அனு வந்து தனியாக இருக்கல. என்கிட்ட தெரியும் அந்த மோதகம் பிறந்ததால் மோதகத்தை வந்துட்டு வச்சு கொண்டு நிற்கிறேன்னு சொன்னால் அனுவுக்கு ஒரு துணை வேணும். அப்போ அதுக்காண்டி வந்துட்டு அம்மா இங்கே இருக்கிறதால இப்போ அனு வந்து இங்கே நிற்கிறா. அப்போ அனுவும் ஏஞ்சலும் மோதகமும் சேர்ந்து வந்துட்டு இங்கே தான் இருக்கணும். ஸோ அவைக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் வந்து அங்காள் செட். அதாவது இந்த வீட்டுன்ற ஃப்ரெண்டு பக்கம் வந்து அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுவும் அம்மாவும் ஏஞ்சலும் மோதகமும் இருப்பினோம். சரிதானே? அப்போ 4 பேரும் வந்து அங்கே இருப்பினோம். சரிதானே? நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அவங்க என்ன வேறு இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படி இருந்து தான் நாங்கள் அப்புறம் எப்படி வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். மோதம் ஒலிம்பிட்டாங்கப்பா சாமான். ஐயோ ஆளு அடி தெரிஞ்சிட்டு போல வீடியோ இருக்க உண்டு. குளிக்காட்டோமா எனக்கு சொல்லித்தாண்டி கொஞ்ச காலத்துல எனக்கும் தேவைப்பண்ணாடியப்பா. இது என்னடாப்பா இது இவ்வளோ வேண்டா எல்லாத்தையும் கிளப்புறான். டே பொறா வாரண்டா பொறா. சரி அம்மாளே சத்தம் போட முடிவுதுங்க காலத்து. அது அம்மாட்டா போக்கக்கூடாதா எல்லாம் துறந்து சொன்னாங்க. ஆத்தே இதுக்கு அடைஞ்சிக்கலப்பா. ஏஞ்சம்மா நித்திரையா இல்லை? ரைட் ஓகே. ஸோ வந்து ஏஞ்சம்மா இதில் படுக்கும், பக்கத்தில் வந்து அனு படுக்கும், அங்கால வந்து அம்மா. ஸோ அந்த மாதிரி 4 பேர் மக்கள் இதில் படிப்பினோம். சரிதானே? ஸோ இந்த டோரை வந்து நாங்கள் லாக் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு செப்பரேட்டான ஒரு பிரிவு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால நாங்கள் அந்த வயரிங் வயர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு எங்களோட மேல் ஃப்ளோருக்கு தேவையான வயரிங் வயர் வந்துட்டு மிச்சம் இருக்குது. சரியா? ரைட். அப்படியே நாங்கள் உள்ளே போவோம். வந்து இது வந்து நாங்கள் ஹோம் டூர்ன்ற கப்பால் தற்சமயம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் வந்து காட்டுறோம். சரிதானே? அப்போ உண்மையாக சொல்லணுமெண்டா இன்றைக்கு வந்து நாங்கள் அக்கினியை இங்கே கூட்டி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்ததுன்றதை விட நிறைய லொஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏண்டா வந்ததுலேருந்து அவன் உடைக்காத சாமான் ஒன்றுமே இல்லை. உதாரணமாக வந்து என்னத்தை சொல்கிறோம் எல்லாமே இப்போ இந்த ஃபேனை கொண்டாடா இந்த
இந்த ஃபேனை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செட்டையை வந்துட்டு உடைச்சான் சரி தானே உடைச்சி அப்படி அநியாயமாக்கினான் அப்புறம் அந்த ஃபோன் ஸ்டாண்டை உடைச்சான் வந்து அப்புறம் இந்த அந்த ஐஃபோன் அந்த 10,000 சார்ஜர் உண்டு அதை வந்து எரிச்சான் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அந்த டிஷர்ட்டுகள் முழுக்க நாசமாக்கினான் அது எல்லாம் நார்மல் நீங்கள் எண்ணி பார்த்தா கணக்கு வரும் ஸோ அப்படி வந்துட்டு நாசமாக்கினா இதுக்குள்ள இதுக்குள்ளாண்டு சொதிய ஊற்றுனவன் சொதியை ஊற்றி அந்த பிள்ளைக்கு அப்படியே கறியாவது தூக்கி எறிஞ்சாச்சு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அப்போ அக்னியை கலவுறான்னு சொல்லி நினைக்காங்க அது வந்து எங்களுடைய நாளாந்த தொழில் தானே அண்ட் வந்து முக்கியமாக எங்கள்கிட்ட டென்மார்க் அங்கிள் வந்து ஒரு தேவையில்லாத வேலையை வந்து பார்த்துட்டு போனார் அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் ஏனெண்டா இந்த டிவி அதை பாருங்க சரியில்லைனாக்காண்டி நாங்கள் மூடி விட்ருக்கோம் அந்த மனுஷன் வர்ற டைமில் பார்த்தா குழம்புமெண்டு உண்மையிலேயே எங்களுக்கு இப்போ இந்த டிவி தேவையில்லை ஆனாலும் ஆள் வந்து இதை செஞ்சதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் எங்களோட அம்மாக்காண்டி சரி தானே அம்மாவுக்கு வந்து பொழுதுபோக்கு இல்லை அப்படின்றக்காண்டி தான் வந்து அங்கிள் வந்து இதை வாங்கினவர் ஆனால் இந்த ஒரு வீட்டில் இருந்தோண்டு நாங்கள் டிவி கூட ஃபிட் பண்ணி பார்க்கல என்னென்னு சொன்னால் இனி மழை காலம் வருது மழை காலம் வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோவும் வந்து உள்ளுக்கு படுக்கலாது இதவெல்லாம் முழிச்சு தான் இருக்கணும் வந்து அப்போ மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே இருக்கலாது ஒன்றுமே செய்யலாது இப்போ நாங்கள் இதை வந்து ரிப்பேர் பண்ண போகலாது அப்போ அப்படியே சுச்சுவேஷனில் வந்து இவரத்தையுமே தண்ணி படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் பெய்யாதபடியாக ஓகே ஸோ பெஞ்சால் வந்து பார்ப்போம் ஸோ ரைட் அண்ட் வந்து முக்கியமாக இப்போ இந்த ஃபேன் வந்து அதாவது எங்களுக்கு முதல் வந்து 3 ஃபேன் இருந்தது ஒன்று வந்து அம்மாவுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேன் வந்து எங்களுக்கு இருந்தது சரி தானே எங்களுக்கு இருந்தது அப்போ அதில் வந்து ஒன்றை வந்து உடைச்சிட்டான் அக்னி வந்து உடைச்சிட்டான் சரி தான் உடைச்சா ரைட் அதை அப்படியே வச்சுட்டோம் சரி தானே வச்சா வந்து எங்களுக்கு அம்மா கொண்டு எங்களுக்கு கொண்டா இருந்தது சரி தானே அப்போ இப்படியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெட்ரிகுலோலேருந்து எங்களோட சோரத்தை வந்து கூப்பிட்டோம் ஸோ சகோதரத்தை கூப்பிட்டா உண்மையிலே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் இல்லாட்டி ஒரு நிமிஷம் கூட இருக்கலான்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வெக்கையாக இருக்கும் சரி தானே அப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நைட்டு வாரம் வெளியில் போயிட்டு நைட் வாரம் வந்து அம்மா பற்றி தெரியும் தான் உங்களுக்கு வந்து அம்மா வந்து வீடியோவில் வர மாட்டா ஆனால் வந்து அம்மா உண்மையிலே வந்து வர்றாக்களை வந்து கவனிக்கிறது கூட அப்போ வந்துட்டு நான் சொன்னேன் கவிதாஸ் அந்த ஃபேனை கடத்து போடுறா அப்போ வெக்கையாக்களை கண்ட ஃபேனை பார்த்தா காணையில் பார்த்தா அம்மா தூக்கி ஆளுக்கு கொடுத்துட்டா சரி தானே ஆளுக்கு கொடுத்துட்டான்ற கப்பால் அதுக்கு முன்னம் நடந்தது சொல்லணும் ஓ ஸ்பெஷலி வந்து நாங்கள் எங்கே படுக்கிறனாங்க அப்படின்றத காட்டுறோம் இங்கே படுத்து காட்டு கவனம் சார்த்த அவுட்டை விட்டுட்டு படுப்போம் ஸோ இப்படி வந்து கவிதாஸ் படுப்பான் சரி தானே அதே மாதிரி வந்து இப்போ நானும் படுத்து காட்டியாடா ஸோ இப்படி வந்து நான் படுப்பேன் சரி தானே அக்கினி வந்து எங்கே படுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் இந்த இடையில இவ்விடத்தில் வந்து படுப்பான் அப்போ படுத்தா ஒரு கொஞ்ச நேரம் போக இப்படி அக்கினிக்கு மேலே காலை நான் இப்படி போட கவிதாஸ் வந்து மற்ற மாதிரி போட அப்படியே வந்து நாங்கள் நித்திரையாயிடுவோம் சரி தானே ஸோ இது வந்து 1 மணிக்கு பிறகு நடக்கும் ஸோ இந்த மாதிரி விடிஞ்சு பார்க்குற நேரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 5 பேர் நித்திரையாப்படாமல விடிஞ்சு பார்க்கக்குள்ள நார்மலாக படுக்கைக்குள்ளே இப்படி தான் படுப்போம் வந்து விடிஞ்சு பார்க்கக்குள்ள வந்து பார்த்தா அக்கினி அவடத்தை கிடப்பான் அந்த சோபா காட்டு அவடத்தில் கிடப்பான் நான் இப்படி படுக்கிறேன்னா இப்படி படுப்பேன் கவிதாஸ் வந்து இப்படி படுப்பான் சரி தானே அது ஒரு பக்கம் இருக்கா ஸோ வந்து நாங்கள் இப்படி தான் வந்து 3 பேரும் படுத்துருக்கோம் நாங்கள் அப்போ படுத்துருக்க டைமில் தான் வந்து பெட்டிக்குள்ளே வந்த அண்ணா வந்து சரி தானே வந்தால் முதலாவது நாள் வந்து ஆள் வந்து அங்கே பாய் போட்டு ஆளை அதில் படுத்தியிருந்தோம் அப்போ நாங்கள் ஒரு 9 மணி போல் வாரம் ஆள் வந்து சரியான நித்திரை அப்போ ஆளை வந்து பார்க்க எனக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்தால் நீ லைட்டை போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு இதுக்குள்ளாலே திரிவோம் கண்ட பாட்டுக்கு சத்தம் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்போ நான் யோசிச்சுட்டு கவிதாஸுக்கு சொன்னேன் கவிதாஸ் இது சரி வராது ஏன்டா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு டைம் ஷெடியூலை வந்துட்டு பழக்கிட்டோம் ஆனால் அந்த மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள் அப்போ ஆளை வந்து நாங்கள் இதில் எங்களோட படுக்க வச்ச மாதிரி இருந்தோம்னு சொன்னால் அந்த ஆள் பாவம் குழம்பிடும் ஸோ அந்த ரூமை நாங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி போட்டு அதுக்குள்ள ஒரு பெட் ஒன்று இருக்குது அது நான் இந்த பழைய வீட்டில் இருக்கக்குள்ளே எனக்குன்னு சொல்லி வாங்கின பெட் சரி தானே அப்போ அந்த பெட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி போட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஆளை விடுவோம் சரின்னு சொல்லி நாங்கள் அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டையும் கொடுத்து ஆளை அதுக்கு விட்டுட்டோம் ஸோ அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாரம் ஃபேன் இல்லை
அம்மா வந்து ஃபேனை தூக்கி வந்து அண்ணாவுக்கு கொடுத்துட்டா. அப்போ கொடுத்தா எங்களுக்கு ஃபேன் இல்லை. அட கடவுளே, இன்றைக்கி ஃபேன் இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து போட்டு பார்த்தா அனுபவம் இருக்கிறதால பிள்ளையோட ஃபேனே மடுக்க இல்லாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் எங்களுக்கு கை கொடுத்தது வந்து அந்த குட்டி ஃபேன் தான். உண்மையிலே வந்து எங்களோட சகு அம்மா வந்து கொண்டு வந்து தந்தவா. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி குட்டி ஃபேன் 1-2 வந்திருந்தது. இதைத்தான் நான் போட்டுட்டு படுத்துருந்தேன். நீயும் நின்று தானே இல்லை, நீ பெட்டிக்குள்ளாக போயிட்டு அப்போ இதுதான் ஓரளவு ஹெல்ப் பண்ணது. பவர் பேங்கில் அடிச்சுட்டு வந்துட்டு படுத்துட்டேன். என்ன கொண்டாக்கி நீ கொண்டு அடிச்சுட்டு படுத்துட்டேன். சரி தானே. அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசித்தேன் நான் வந்து இது சரி வராது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சோம்னு சொன்னால் டக்குன்னு ஒரு புது ஃபேன் ஒன்று வாங்கி என்ன செஞ்சோம்னு சொன்னால் பழம் ஃபேனை நாங்கள் எடுத்துக்கொண்டு புது ஃபேனை வந்துட்டு நாங்கள் அண்ணாவுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த புது ஃபேன் பழம் ஃபேன் ஒன்றும் இல்லை, அவ்வளோத்துக்கு நாங்கள் நல்ல உண்மையை நடிக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த புது ஃபேனோட தலை வந்து கொஞ்சம் அந்த பதிகிறது காணாது. அப்போ நாங்கள் நிலத்தில் படுக்கிறபடியே எங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய ஃபேன்றதில் தான் சரி. அப்போ புது ஃபேன் வந்து பெட்டுக்கு ஓகே. அப்போ அண்ணாவுக்கு நாங்கள் அதை கொடுத்து போட்டு நாங்கள் பழைய ஃபேனை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரி தானே. அப்போ அண்ணா வந்துட்டு புது ஃபேனில் எங்களோட பெட்டில் வந்துட்டு ஆள் வந்து அதுக்குள்ளே ஒரு குழப்பம் இல்லாமல் வந்து ஆள் படுத்துருக்கிறார். நாங்கள் வந்து 3 பேரும் இதில் பயங்கர குழப்படியாக வந்து படுப்போம். நான் நினைக்கிறேன் ஒழுங்கு மட்டும் ஒரு தரம் தர மாட்டாங்க இதுக்குள்ளே. அம்மா அதால டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதாலே அம்மா அணுவெல்லாம் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதாலேயே போயிடுவாங்க. அண்ணா வந்துட்டு ஓகே பிரச்சனை இல்லை, ஆள் வந்து எழும்பி இதாலேயே போவார். இதால் வந்து யாருமே வரமாட்டாங்க. 9 மணி விட்டு நாங்கள் எழும்பு மட்டும் யாருமே வரமாட்டாங்க. தெரியும் வந்து ஏன்னா அவங்களெல்லாம் கேரம்போர்டில் காயல் கிடந்தே தான் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர மாட்டாங்க. ரைட். ஸோ வந்து இது எப்படியே இருக்க வந்துட்டு உண்மையிலேயே நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து எங்களுடைய அந்த வெட்டிக்குள் அண்ணா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நான் ஒரு மெடிக்கல் மிராக்கில்னு தான் சொல்லணும். வந்து நான் கூப்பிடும்போது நான் நினைச்சது எப்படின்னு சொன்னால் அநேகமாக கூலி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய களைப்புகள் இருக்கும். அப்போ சில வேலை ஒரு வெத்தில பார்க்க போடுற பழக்கம் இருக்கலாம். சில வேலை வந்துட்டு ஒரு ஒன்றை பாதி இரவில் விட்டு போட்டு நைஸாக படுக்கிற ஒரு ஆளாக இருக்கும். என்னண்டா இப்போ நார்மல் அது தப்பில்லை. இவன் அப்படி செஞ்சாலுமே நாங்கள் சில போல் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏண்டா நாங்கள் தங்க வச்சுட்டோம்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏண்டா அவங்களோட களைப்புக்காண்டி அதை செய்வாங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைகளாக கிடக்கு. உண்மையிலே நான் குழம்பி போனேன். எங்களையெல்லாம் நினைச்சா பக்கம் என்ன அந்த மனுஷனோட ஒப்பிடும்போது சத்தியமாக என்ன சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர டைமிங் வந்தான்னா அதை வந்து நான் அவர்கிட்டேருந்தே சொன்னால் இன்னும் பெட்டராக நினைக்கிறேன். ரைட். நாங்கள் அப்படியே போயிட்டு ஆளோடைய ஒரு 2 வார்த்தையை கதைச்சு கொண்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம் வந்து. ஸோ இப்படி தான் எங்களுடைய இப்போத்தைய லைஃப் வந்து கரண்ட் லைஃப் வந்து போய்கொண்டிருக்கு. சரி தானே. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. உங்களையும் கூட்டிக்கணும் அந்த பெட்டிக்கோ ஆளை அந்த ஆள் முதல்ல இந்த கண்ணில் மட்டும்தான் அந்த ஆளை தான் நான் எடுத்துருப்பேன் வேலைக்கு. உண்மையிலே படிக்கல நானும் ஒரு நல்ல மனுஷன் ஆயிருப்பேன். அதுதான் உண்மையாக தான். என்னண்ணா டிக்டாக் பார்க்கிறோல சௌரம் இருக்கிறாமா? ஸோ நாங்கள் பொய்க்கு சொல்லல அந்த ஃபேன் தான் வந்து இப்போ ஒரு 4-5 நாள் இருக்கும் வந்து வாங்கி. உண்மையிலே மலிவு தான் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொண்டு வந்தோம். அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கழுத்து பிரச்சனை உண்டு. அது காட்டணும் மேலே டாக்டர்கிட்ட இருக்கா. அப்போ அது கொஞ்சம் அவங்களுக்கு ஓகே தானே. இதுதானே நல்ல காற்று வரும். நல்ல காற்று வருது. ஆனால் பெட்டுக்கு தான் ஓகே. இது வந்து இப்போ பாய்க்கு படாது. அப்போ ஆளுக்கு ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஆளை இதுக்க விட்டுட்டா உண்மையிலே அதான் நான் சொன்னேனே. இவங்களுக்கு முந்தைய ஆளை பார்த்துருந்தா நான் ஆள் எடுத்திருந்தா நானும் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துருப்பேன்டாப்பா. இப்போ நல்ல மனுஷன்டக்குள்ள எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கடவுளுக்குள்ளே ஊறி இருப்பேன். அந்த எனக்கு பெரிய புதினமாக போச்சுடாப்பா. வார போகிற நேரம் எல்லாம் இந்த ஆள் ப்ரே பண்ணுது. இனி விடிய காலத்தால் 6 மணிக்கு எழும்புறது, இரவுன்னு சொன்னால் 8:30-9 மணி நித்திர முடிக்கிறதில்ல. உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் வந்து அதுவும் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஆளாக அவங்க தான் உண்மையிலே அப்படி இருக்கணும். ஆனால் எல்லார்ட்டையுமே வந்து அந்த ஒரு குடிவரி பழக்கங்கள் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு சொன்னால் வேறு லெவலில் தான் சொல்லணும். வேணும்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு வீடியோவில் அண்ணாக்குள்ளேயுமே நிறைய கவலைகள், கடந்த காலங்கள், நிறைய கஷ்டங்கள், ஸ்டோரிகள் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் பிற ஒரு வீடியோவில் காட்டுறோம். இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாலுமே உங்களுக்கு தெரியும் அந்த கவிதா சக்கினியெல்லாம் நம்ம எப்படி நாங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அந்த அடிக்கடி. எனக்கு தம்பி இல்லை, நான் அவங்க 2 பேரும் தம்பின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேலைக்கு கூப்பிட்டால் மாதிரியே நாங்கள் பார்க்கவே இல்லை. அது அண்ணா தான் சொல்லணும். மேடா எப்படி இருக்கிறீங்க இங்கே சில கூட வீட்டுக்காரன் பார்ப்பாங்க.
நான் இங்கே வேலைக்கு வந்தாக்கணுமா இருக்கல இனி ஒரு சகோதரமாக தான் இங்கே பார்த்துக்கேன். அதுதான் நான் எந்த விருப்பது வேலை செஞ்சுட்டு வந்து நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பாடோ இது ஒரு பிரச்சனை நல்லா இருக்கும். உண்மை சொல்ல வேண்டா அம்மா எங்களை விட அல்ல இப்போ கவனம் கூட அம்மா உண்மையா நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு என்ன அம்மா என்ன ஓ உங்களை இப்போ 8:30 போய் கூப்பிடுறாள் சரியோ சாப்பாடுக்கு. அப்போ நான் சொன்ன போகிறேன் வீடியோ ஒன்று செய்ய போகிறேன் முடிச்சு போட்டு கூட நீ வைக்கடா பொடியை 8:30 ஓ நீ வைக்கடா பொடியை 8:30 சாப்பிட்ற டெய்லியா. நைட்டில் 8:30 சாப்பாடு நேரத்தில் வந்துடுவாங்க, சாப்பாடு 8 மணிக்கு வரல எனக்கு வந்துடுவாங்க. அது ஆள் அப்பு வந்து எந்த நேரம் ஆளையும் அம்மாவுக்கு நல்லா பிடிப்பான். அம்மாவுக்கு சரியான விருப்பம். ஏன்னா நாங்கள் இல்லாத டைமில் காய்ச்சி அம்மா கதை எடுத்திருப்பா. அதால் ஆள்கிட்ட பழக்கங்களை மறைஞ்சபடியே அம்மாவுக்கு வந்து சரியான விருப்பம். சொல்லணும்னா இப்போ எங்களை மனுஷராக மதிக்கிறா இல்லையா அம்மா? அது சரியா அம்மாவுக்கு ஒரு டைமிங் இல்லை, ஒன்று இல்லை, சாப்பாடு இல்லை. அதால அம்மாவுக்கு வந்து இவனுகள் இப்படித்தான்ற மாதிரி விட்டுத்தா. அதால அண்ணாவோட நல்ல மாதிரி குழம்பு வேறையா கொண்டா விஷயம் சாப்பாடை கொடுத்துட்டு அம்மா பக்கத்தே நிற்பா வந்து. அதை விட என்ன சொல்கிறேன், நாங்கள் நைட்டில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வீட்டை வருவோம். அப்போ அம்மா தெரியும் அம்மா என்னன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் சமைச்சி வச்சுருப்பா. நாங்கள் அம்மா எழுப்பினா கத்துவானக்காண்டி கவிதாசு நாங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு தின்னுட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு படுத்துவோம். இப்போ அம்மாவுக்கு வேலை அண்ணாக்காண்டி தான் கூடுதலாக சமைக்கிறது. ஏன்னா இப்போ நாங்கள் வெளியில் போனால் அம்மா வந்துட்டு சமைக்க மாட்டா சில வேலை. ஆனால் இப்போ அண்ணா இருக்கிறதால வந்துட்டு சமைக்கிறேன். அண்ட் வந்து உண்மையிலே ஆள் இருக்கிற இப்போ எங்களுக்குமே பெரிய சப்போர்ட் என்னென்னா நாங்கள் 3 பேரும் வெளியில் போகிறதால உண்மையிலே ஒரு நம்பி போயிட்டு வரக்கூடிய மாதிரி கேண்டா. இப்போ வீட்டு ஒரு ஆள் நிற்குது அப்படின்ற மாதிரிக்கு உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஜீவனாக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு பிடிச்சி தந்த, உண்மையிலேயே வேலைக்கு பிடிச்சி தந்தன்ற கப்பால் உண்மையிலே எங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரியல அண்ணாக்கு ஓகேயா இருக்கான்னு சொல்லி இடங்கள் சாப்பாடுகள் எல்லாம் ஓகே அண்ணா எல்லாம் ஓகே. நானும் வந்து ஒரு டவுட்டை தான் கேட்டேன். நான் அப்போ வந்து இருந்து உங்களுக்கு இடம் பிரச்சனை இல்லை நீ படுக்கலான்னு சொல்ல ஒரு சோழியும் இல்லை, அடைஞ்சி விட்டா தண்டை வாடல படுக்கிறேன். அப்போ நான் கேட்டேன் இப்போ நார்மலாக வந்து இப்போ சாப்பாட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது தானே, அங்கே சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசம் குத்தரி சோறுலாம் பெரிய சாப்பிட்ருந்தேன். அப்போ அண்ணாட்டுக்கு அண்ணா சொல்லியிருந்தார் எனக்கு வந்து அது எல்லாமே ஒரு நார்மல் மாதிரி. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஊரில் நிற்கிறத விட வெளியே மாவட்டம் வேலைகளுக்கு போகிறது. அப்போ அதால் எனக்கு வந்து அது பழகிட்டேன்னு சொல்லி அப்படி எல்லாமே ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மற்றது உண்மையிலே இப்போ எங்களோட வீட்டு வேலையே ஆள் அதை விட உண்மையாக சொல்லணுன்னா அந்த தங்கி நின்று உண்மையிலேயே 3 நேரம் நாங்கள் சாப்பிட்றோம், ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம்ன்ற அந்த ஒரு பொறுப்பை உண்மையிலே வந்து அப்படி செய்கிறார். நான் புழுவுக்கு சொல்லல காலையிலலாம் நான் ஒரு 6:30 கண் முழிச்சிட்டேன், 7 மணிக்கு கண் முழிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு சத்தம் கேட்கும் வந்து ஆள் தனியாக நின்று வேலை செய்யும். எனக்கு அதை யோசித்தா சரியான கவலையாகும். இந்த வரைக்குள்ளே இன்னும் ஒரு ஆளை கூட்டிக்கணும் வந்துருக்கலாம்னு சொல்லி. அப்போ நாங்கள் போய் கேட்டால் இல்லை அது பரவாயில்லை நான் தனியாக செய்வேன்னு சொல்லி சீமெண்ட் எடுத்து மண் எடுத்து தானே கலவை போட்டு தானே எடுத்து கொண்டே கொட்டி அதை தானே வந்து எல்லாம் பூசி தண்டை ஒரு வீட்டு வேலையை வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ தான் உழைச்சி தான் ஒரு வீட்டை கட்டுற மாதிரிக்கே வந்து நேசித்து வந்தால் செய்யும். உண்மையிலேயே வந்து ஜீவன் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் கூட ஆரம்பத்தில் கூட்டிகிட்டு வரைக்குள்ளே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளை நாங்கள் வீட்டை தங்க வச்சு வேலை செய்ய விடுறது. நிறையவே யோசனைகள் இருந்தது. இப்போ எப்படியான ஆளாக இருக்கிறார் வந்துட்டு ஆளுக்கு இடங்கள் பிடிக்குதோ இல்லையோ அப்படின்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு வந்து, ஆனால் எல்லாமே நினைச்சதுக்கு எதிர்மாறாக தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் வந்து உண்மையிலேயே எங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து நாங்கள் எங்களை கவனிக்கிறோமோ இல்லையோ வர்றவங்களை கண்டிப்பாக கவனிப்போம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பெட்டெல்லாம் வந்து நான் எங்களோட வீட்டை இருக்கக்குள்ளே நான் யாரையுமே நான் படுக்க விட மாட்டேன். முந்தி அது ஒரு காலம் சரிதானே. ஆனால் இங்கே வந்த அப்புறம் நான் பெட்லெல்லாம் படுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ கூட நாங்கள் நிலத்தில் தான் படுத்துருக்கோம். ஆனால் அண்ணாக்கு இதை கொடுத்து எனக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமான சந்தோஷம். ஏன்டா அந்தால் ஒரு ஃப்ரீயான ஒரு நித்திரை வந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி. ஏன்டா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நித்திரை கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 நாளாக அந்த ஃபேனை வந்துட்டு ஆளுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஃபேனில் தான் வச்சுட்டு படுப்போம். இது வந்து ஒரு மணி நேரத்தில் ஒஃப் ஆயிடும். ஆண்டைக்கு இவன் பார்த்து வேலை தெரியுமோ. அப்போ இது ஒஃப் ஆகுதுன்னு சொல்லி போட்டு நான் பவர் பேங்கை கொடுத்துட்டு விட்டுறான்டா. அப்போ பவர் பேங்கை கொடுத்தா ஒஃப் ஆகுது தானே. அப்போ நான் சரியாக மூத்துக்கு என்ன சரியில்லையா அவனை விட புரிய சரிப்பா விடு சரிவா. இல்லை அவன் வந்துட்டு பண்ணிக்கனே சரந்து வைக்கல இல்லை. அதனால அப்போ பவர் பேங்கில் கொழி விட்டு ஆஃப் ஆகுது தானே. அப்போ பவர் பேங்க் இல்லாமல் சார்ஜ் போட்டு கணக்காக இந்த மூத்துக்கு நேரம் வச்சுட்டு படுத்துருக்கணும்.
ஒரு 1:30-2 மணி அப்படி ஒழும்புறேன் பேன் இப்படி திரும்பிக்கிறாரு அங்கே நிற்கிறீங்க அது எப்படி இப்போ எப்படி பார்த்துட்டு அதுதான் தெரியாடாப்பா அப்போ என்ன தெரியா நீ செஞ்சு என்னறியா நான் எழும்புறேன்டா இப்படி வச்சு இந்த பேன் இப்படி கேட்கடாப்பா இவனுக்கு நேரம் இவன் காலுக்கு நேரம் அவடுக்கிறவன் நீ வச்சா சரிடாப்பா ஓ அப்போ இது இப்படி திரும்பி கிடாக்கு அப்போ நான் அடுத்து திருப்பி இப்படி வச்சுட்டு படுத்துக்கிறேன் கொஞ்சம் தாளுக்கு திரும்ப இப்படி கேட்கடாப்பா அதுதான் அப்போ நான் என்ன செய்வது இவன் தான் எழுப்பி அப்படி செய்கிறான் பிறகு யோசிச்சேன் இவன் வந்து நித்திர கொண்டா அப்படி செய்கிற ஆள் தானே ஒருவேளை அந்த பவர் பேங்க் இந்த வயரு முழுபடுதோ இல்லாட்டி இழுக்குதோ இல்லாட்டி இந்த காற்றுக்கு திரும்புதோன்னு பிறகு தான் யோசிச்சேன்டா எனக்கு கோபம் வந்துட்டாப்பா இப்படி வச்சுட்டு படுத்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கூட மனசு வச்சுக்கா தானே வச்சுட்டு படுத்துருக்கான்னு சொல்லி இவ்வளோத்துக்கு வந்து அவன் உண்மையாக சுயநலமாக யோசிக்காமல் அவனு கொடுத்த ஃபேனே நான் தான்டா சார்ஜ் போட்டு விட்டுறான் ஏன்டா அவனுக்கும் அது தேவைன்னு சொல்லி நான் தான் போட்டுக்கிட்டு 2 பேருக்குமே வேணுமெண்டா அவனுக்கு கொண்டு எனக்கு கொண்டு போட்டுட்டு கொடுத்தாங்க அது இருக்கிறத இதேண்டா அவன் பிரட்டி போட்டான்ட்டு ஒரு பக்கம் யோசனை ஸோ வந்து இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் வந்துட்டு போய் கொண்டிருக்குது உண்மையிலேயே சந்தோஷமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பெஷலி அண்ணாவும் வந்து தண்ட ஒரு வீடு மாதிரி வேலை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கார் அதால் ரொம்பவே வந்து சந்தோஷம் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஓகே அண்ணா இங்கே நிற்கிறது அவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் எங்களை வீடியோவில் பார்த்துருப்பாங்களா எல்லாத்திலும் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் வீடியோ பார்ப்பாங்க நினைக்கிறேன் என்றைக்குமே வந்து செஞ்ச வேலையெல்லாம் பார்ப்பாங்க அண்ட் வந்து வீட்டுக்காரருக்குமே சொல்கிறோம் வந்து உண்மையிலே எப்படி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு விரமண்டு தான் சொல்லணும் அண்ட் வந்து அண்ணாவை நாங்கள் எங்களை பார்க்குறோமோ இல்லையோ அதே அந்த மாதிரி பார்த்துக்கொள்ளுவோம் சரி தானே சேம் டைம் முக்கியமாக நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ வந்து அம்மா பார்த்துக்கொள்ளுவா அதில் சந்தேகமே இல்லை அம்மாவுக்கு தெரியும் ஆளுக்கு என்ன டைமுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நான் சொன்னனே கொஞ்சத்துக்கு முன்னே நான் சொல்கிறேன் வந்து நம்ம போல நான் இந்த வீடியோ எடுக்க போனேன் நிசிமாவை படு பொடியை நட்டுரைக்கு சாப்பிட்றேன்ட்டு அப்போ சாப்பாடு கொடுத்தா அப்புறம் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தேன் நாங்கள் இன்னும் சாப்பிடல கத்திக்கொண்டு இருக்க இன்னும் சாப்பிடல நீ சாப்பிட 11 மணி ஆகும் இனி போய் அம்மாட்ட சாப்பாடு அப்போ பொறுத்துனுவோம் ரெண்டு வாண்ணே ஸோ அந்த மாதிரி வந்து சந்தோஷம் இப்படி தான் வந்து இப்போ நிலைமை வந்து போய்கொண்டிருக்குது அண்ணாக்குமே இப்போ நீங்கள் இப்போ கிட்டடியில் பிள்ளையோட பர்த்டே போவீங்களா அப்படி தானே ஆள் வந்து பர்த்டே அதாவது இப்போ 20 போவீங்கன்னு 10 மாதம் ரைட் ஓகே அப்போ 10 மாதம் அதுக்கு அப்போ தானே போவீங்க அதாவது இடையில போக வேண்டியதாகவே இருக்கா அப்போ தானே என்ன தேவையில்லை தானே போகிறதுக்கு சும்மா இதுக்கு வேஸ்ட்டான வேலையில் கொஞ்சம் நெருக்கி தந்துட்டு வேலையில் கொஞ்சம் நெருக்கி தந்தா ஓகே அண்ட் வந்து உண்மையாக டைம் கிடைச்சா நாங்களுமே கூடிக்கொண்டு போய் பார்ப்போம் மேலுமெண்டா இருக்கா போகையிலுமெண்டா போயிட்டு அண்ணாட பிள்ளையோட பிறந்தநாளையும் கொஞ்சம் விசேஷமாக செஞ்சு விடலாம் கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து போவோம் போனோம்னா இன்னும் ஒரு ஆளையும் கூட்டி கொண்டு வரலாம் என்ன போயிட்டு வருவீங்களா இல்லாட்டி எப்படி எஸ்கேப்பா இல்லை நான் போயிட்டு வருவீங்க அண்ணா சரி ஓகே இங்கே வந்து வேலையெல்லாம் செஞ்சுறேன் எனக்கு எல்லாம் இங்கே பிடிச்சிருக்கு ஏன் அதுதான் உண்மையிலே இப்போ நான் சொன்ன மாட்டீங்க நான் கூட தங்கு வேலைக்கு போனேன் சரியா மன்னாரில் சரியா எங்கே கிடந்தது ஒரு 10 கிலோ ஒரு காட்டு ஊர்றாப்பா ஐயோ அங்கே கிடக்கு நான் இவ்வளோடும் பூனை கத்தும் பயம் விடியலுமினா காலக்கடன் கழிச்சு போட்டு கழுவுறக்கு தண்ணி இல்லையே ஓ அப்போ நான் கேட்குறேன் அண்ணன் எங்கே என்ன கழுவுறேன்டா பெப்சி போத்தில் தாராப்பா கொண்டு போட்டு எனக்கு அம்மான ஆளுக வந்துட்டு தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமோன்னு சொல்லி சத்தியமா வாழ்க்கை இனி பெப்சி போத்தில் கொண்டு போனாலும் போய் இருக்கிறக்கும் டொய்லெட் இல்லையடாப்பா போய் வட்ட வலி ஆமா இனி இருந்தா அப்புறம் என்ன வருந்தரை இல்லை புல்லு பூண்டு எல்லாம் காஞ்சி வண்டியும் இருக்கு மாதிரியா பட்டா யோசிப்பா என்ன கடி அடிக்குமெண்டு ஆமா நித்திரை இல்லை டொய்லெட் இல்லை இனி குளிக்கிற தண்ணி கட்டி பார்த்தா என்ன தண்ணிடாப்பா இந்த கடவுளே யோசிச்சு பாராம அண்டே பாருங்க ஏதாச்சும் எங்கட விட்டு அந்த பூனை விழுந்த எங்களுக்கு தெரிஞ்சு உடனே நாங்கள் பயங்கர க்ளீனாக அரைச்சி போட்டு வந்து உடனே 30,000 கொடுத்து நெட்டை வந்துட்டு ஃபிட் பண்ணி விட்டேன் வேணும்னு சொன்னால் உண்மையிலே இப்போ எங்களுக்கும் அப்பால் வந்து கட்டாயம் பூனை வந்தால் செய்யணும் இன்னும் ஒரு ஆள் வந்து நிற்கிது அப்போ எங்களால் ஆள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே வந்து செய்கிறோம் இப்போ கூட நம்பி நாங்கள் எனி டைம் வந்து வருவோம் கொள்ளுவோம் ஆளை எங்களோட வீட்டு பிள்ளை மாதிரி தான் விட்டுட்டு வந்து நாங்கள் போகிறது கொள்வது எல்லாமே அவ்வளோ தூரம் நம்பிக்கை என்ன உதவியா எனக்கு இந்த மட்டக்காப்புக்காரரில் ஒரு ஒட்டு வந்துட்டே இருக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு யாழ்ப்பாணத்தில் ஆக்கலை இல்லையோன்னு சொல்லி ஆனால் அது என்ன உதவியா அப்படி எனக்கு கடவுள்கிட்ட ஒரு கொடை போல்
அந்த மாதிரி வந்து போய்கொண்டிருக்குது. ஸோ சந்தோஷம், முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ அண்ணா, உங்களை படுக்கிற டைமை குழப்பிட்டோம். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு படுங்கோ. நாங்களும் இனி போயிட்டு ப்ரே பண்ணத்தான். உனக்கு ஒரு சிரிப்பேன் முட்டுக்கால இருந்தில்ல ப்ரே பண்ணுற. சரி ஓகேண்ணா, சந்தோஷம்ண்ணா. ஓகே ஓகே சரி. ஸோ வந்து இந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் வந்து உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ இருந்த நாங்கள் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே தெரிய வந்த காரணம் யூடியூப். இன்றைக்கி வந்து நாங்கள் சந்தோஷமாக 3 வேளையும் சாப்பாடுன்றோம்னு சொன்னால் அதுக்குமே காரணம் அந்த யூடியூப். ஸோ யூடியூப் என்ற கப்பால் எங்களை ஆதரிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான் காரணம். உண்மையிலே வந்து அனுபவமே வளர்த்து விட்டது யூடியூப் தான். ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்து அவள் ஒரு வெளிநாட்டுக்காரியாக போகிறேன்னு நிற்கிறாள். அதுவும் வந்து சுவிஸ்காரியாக போகிறேன்னு நிற்கிறாள். ஏடி எனக்கு அந்த சுவிஸில் விருப்பம் வந்தது? எனக்கு விருப்பம் இல்லை, வசந்துக்கு தானே விருப்பம் இல்லை. அப்படியே சரி ஓகே. எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் ஒவ்வொரு லைஃப் வந்து அவங்களோட சாய்ஸ் தானே. ஆனால் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து வாழ்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் கடைசி வந்து வெளிநாட்டுக்கு போகவே மாட்டேன். கவிதாஸ் கூட உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு போகல கிடைக்குள்ள நான் 100 தடவை சொன்ன விஷயம் போக தேவையில்லைண்டு. ஆனால் அவன் வந்து காசு கட்டினது நிமித்தம் நாங்கள் அனுப்பி வச்சினாங்க. ஏதோ கடவுள் சித்தமாக அவன் திரும்பி வந்துட்டான். உண்மையிலே சந்தோஷம் தான் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து திரும்ப வராங்க. அன்றைக்கு அந்த படியடி இந்த ரோசா திரும்பி வந்துட்டான் அடி கனடா போயிட்டு. அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டு போகிறோம். ஃப்ரான்ஸ் எல்லாம் இப்போ கடைஞ்சிக்கலாமப்பா அங்கே குறுக்கிறது இல்லை. அதை விட நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் சொல்லுங்க. அவன் நாட்டில் இப்போ கவிதாஸ் வந்து இங்கே இருக்கேன். இது வந்து அவன்ட வீடு மாதிரி தான். இனி தண்டை விட்ட போகணும்னு சொன்னாலும் ரைட் எனி டைம் வந்துட்டு போட்டு வரலாம். ஃப்ரான்ஸில் இருந்தால் இணைச்சி பார்க்கலாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ 9 மணிக்கு வாசி விடிய 4:30க்கு விட்டு அதுதான். அப்போ ஃப்ரான்ஸுண்டா நினைச்சு பார்க்கலுமா? என்ன தான் நடந்தாலும் இவன் யாரும் செத்தா கூட எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஜஸ்ட் வந்து வீடியோ காலில் பார்த்து அழுது போட்டு தான் இருக்கலாம். இதுதான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை. ஸோ இப்படியான ஒரு வாழ்க்கையை ஏன் ஆள் வந்து விரும்புன்னு எனக்கு தெரியல. ரைட், அது வந்து அவங்களோட பர்சனல். எனிவே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாரென்றாலும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 3 வேளையும் சாப்பிட்றீங்க, அதுக்கு மேலால் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களையும் செய்கிற மாதிரிக்கு ஆண்டவர் கடவுள் ஆசீர்வதிச்சுக்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். இப்போ அணுவாக்கள் எடுத்துக்கொண்டா நல்ல ஒரு வீடு வந்து கடவுள் கொடுத்துருக்கார். ஒரு வாகனம் ஒன்றை கொடுத்துருக்கார். அப்போ எல்லாமே இருந்தும் அப்போ ஆள் வந்து வெளுக்கிறது அப்படின்றக்குள்ளே சரி, அது ஒரு மேபி ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கலாம். சில போல் யூடியூப்பால் வர்ற இன்கம் வந்து காணையில் அப்படின்றக்குள்ளே அந்த மாதிரி போயிட்டு உழைக்கலாம்னு நினைக்கக்கூடும். வந்து இப்போ ஏன் நான் இந்த கதை வந்தேன்னு சொன்னால், இப்போ அனு வந்து இங்கே நிற்கிறதுக்கான ரீசன் நீங்கள் யோசிப்பீங்க தானே. அப்போ அதால் வந்து கதைச்சிருக்கேன். எனிவே அது அவங்களோட முடிவு. ஆனால் இப்போ என்ன இது வந்து இப்போ எங்களையும் தாக்குதுன்ற நார்மலாக இப்போ எங்களுக்கு என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் சிலவளோட முடியும். இனி 2 பிள்ளைகள் அம்மா 2க்குள்ளே அதுக்கு சாப்பாடுகள் மோதிரத்துக்கு மாப்பட்டிகள் அது எழுத 2க்குள்ளே தெரியாது. நேரையும் சொல்லலாம். நாங்கள் இப்படியான வீடியோவில் கொஞ்சம் சிரிச்சுக்கோனே யோகா சொன்னால் தான் நேர காலத்தோட நடைய கட்டுவாள். என்ன முடிய இல்லை எனங்கோ அக்கா பின்ன இந்த கடவுளே இதை அப்புறம் சீரியஸாக அமர்த்து போடுவாங்க. அவங்கள சவரத்தை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ நாங்கள் அண்டுறோம். அணுவுக்கு ஒரு பிரச்சனைன்ற அப்புறம் வந்து அணுவான்றோம். ஆனால் சுவிஸ்காரியான அப்புறம் அவள் அண்டு வாழ்ன்றோம் எனக்கு தெரியலை. கடின கவனமண்டை தான் போட்டுட்டு இருப்பாள் நினைக்கிறேன். அவள் நார்மலாக வீடியோ எடுக்கே வெளிநாட்டு வீடியோக்கெல்லாம் எடுக்கிறவள் முந்தி கூட வெளிநாட்டு எல்லாம் எடுக்கிறவள். அது படியாக கதைச்சி இப்போ உண்மையிலே வந்துட்டு அண்ட் வந்து உண்மையிலே அணுவுக்கு நல்ல ஒரு மோதகத்தை கொடுத்துருக்கார் கடவுள். உண்மையிலேயே கடித்தாலும் பயிர் அவ்வளோ இனிப்பு தான். அவ்வளோ ஒரு இனிப்பான மோதகத்தை தான் கொடுத்துருக்கார் கடவுள். உண்மையிலே அந்த மோதகத்தை விட்டுட்டால் எப்படி போகுதுன்னு தான் அப்போ எனக்கு தெரியலை. உண்மையிலே எனக்கு ஒரு மோதகம் கிடைச்சானா அந்த மோதகத்துக்கு மேலே இருந்துவேன் பேயாமல். ஏன்னா அந்த மாதிரி சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். வந்து எனக்கு தெரிஞ்சு யார் தான் எனக்கு பிடிச்சவங்க யார் போகக்கிட்டால் நான் வந்து விட மாட்டேன். ஆனால் இது வந்து அணுவாகளோட ஒரு சுய முடிவில் அவங்க செய்கிறாங்க. சரி எனிவே நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்ளோம். சரி தானே எங்களோட ஒரு தற்காலிகமான ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி போகுது அப்படின்றத பார்த்துட்டீங்க நீங்கள். இவ்வளோ தான். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து நிறைய கஷ்டப்படுறோம். இப்போ வந்து நிறைய கஷ்டப்படுறோம்.
கஷ்டப்படுற மீன்ஸ் வந்து நாங்கள் பண ரீதியாக கஷ்டப்படுறோம்னு சொல்ல வரல. ஆனால் தற்சமயம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். கடவுளுக்கு சித்தமான வார வருஷம் வந்து நாங்கள் வீடு குடிபுகுதல் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம். ஸோ அதையுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே வந்து வரலாம், தாராளமாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களோட ஆசீர்வாதத்தோடு அந்த ஒரு காரியம் நடக்கணும். அடுத்ததாக வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரிக்கு ஒரு திருமண நிகழ்வு ஒன்றும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். பார்ப்போம், அதுவும் கடவுளுக்கு சித்தமான நடக்கும். ஆனால் எனக்கு என்ன விட பணம் இல்லை, அதான் பிரச்சனை. என்ன ஓமா சரி, ஓகே. எனிவே வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா அக்கினிக்கு வேர்க்குது நிமிஷம் கூட என்ன தான் எடிட் பண்ணுறது. முடிச்சுக்கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.